இப்போ களம் நெருங்க நெருங்க மக்கள்கிட்ட வந்துட்டு லைட்டாக இவங்க போய் என்ன அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சோன்னே மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக அடித்து வெளியில் துரத்துவாங்க. அடிச்சு சொல்கிறேன், கோயம்புத்தூரில் 10 தொகுதியில் ஒரு கேண்டிடேட் கூட நிற்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்க தாவேகா சார்பா. நிர்வாகிகளுக்கே வந்துட்டு அவங்க கொள்கை எதுன்னு தெரியாது, அவங்க என்ன விஷனுக்காக அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. நார்த் சைடு நடக்கக்கூடிய அநியாயங்களை கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்காது. ஏன்னா அவரோட டீம் இல்லையா அவங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க, 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாற்றம் வேணும், எனக்கு விஜய் என்ன பிடிக்கும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. இவருக்கு வந்துட்டு இவர் தொண்டர்களே ப்ராப்பராக வழி நடத்த முடியல, இவர் எங்க மக்களை வழி நடத்த போறாரு. தற்கொலை கூட்டம் வந்துட்டு அவங்களோட ஐடியாலஜிஸே அவங்களுக்கு தெரியாது. எதுக்காக நம்ம அரசியல் களத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது கேள்வி கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. இப்போ எந்த கட்சியுமே வந்து விஜய் கிட்ட போல. விஜய் வந்து இப்போ என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, மக்களோட தான் நான் கூட்டணி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கீழே விழுந்தது வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா, விழுந்துட்டோம், நம்ம விழுந்ததை அப்படியே மேனேஜ் பண்ணி சமாளிக்கணும் அப்படிங்கிற நிலை தான். ஏடிஎம்கே களத்தில் எப்படி இருக்காங்க? ஏடிஎம்கேவும் களத்தில் வந்துட்டு பிடிஏ பூத் லெவலில் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆனால் பெருசாக மக்களை போய் சந்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நான் நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? நீங்க டிஎம்கேக்கு வந்ததுக்கான நோக்கம் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா இப்போ அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பயணம் பண்ண கட்சியில் வந்துட்டு அவங்களுக்கே நிர்வாகிகளுக்கே வந்துட்டு அவங்க கொள்கை எதுன்னு தெரியாது, அவங்க என்ன விஷனுக்காக அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் இங்கே வந்துட்டு ஒரு ஐடியாலஜிக்கலாக மக்களுக்கு இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட பயணம் பண்ணுற ஒரு பாதையில் இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, உங்களுக்கான அங்கீகாரமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க டிஎம்கேல? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி பயணம் பண்ண கட்சியில் நீங்கள் இதுதான் பேசணுங்கிற ஒரு ஒரு பவுண்டரி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் நீங்கள் பேசணும் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி இருக்கும். நான் என்ன தோணுதோ, எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுறதுக்கான ஃப்ரீடம் அங்கே இருக்காது. பட் இங்கே அப்படி இல்லை, யாரும் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கிடையாது. வைஷ்ணவி இது மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பவுண்டரி கிடையாது. வைஷ்ணவிக்கு என்ன தோணுதோ அதை தாராளமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தான். பேசும்போது எனக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்களோ, மக்கள் இதுதான் விரும்புகிறாங்க, இப்படி தான் மக்களோட மனநிலை இருக்குது அப்படிங்கிறத பேசுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிஎம்கேல வந்து மற்ற கட்சிகள்ல இருந்து வர்றவங்களுக்கு வந்து நிறைய அங்கீகாரம் கொடுக்குறாங்க. உடனே உடனே போஸ்டிங் கொடுத்துட்றாங்க. இங்க வந்து நாங்க காலமா உழைக்கிறோம், எங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி தெரியல, அவங்களாம் சீக்கிரமே வெளிச்சத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ மற்ற கட்சிகள்லேருந்து வந்தவங்களுக்கு உடனே வந்து கொடுக்குறாங்கல்ல. ஸோ அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து பார்ட்டி சைடில் ஒரு அதிருப்தி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வந்த உடனே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நான் பார்த்தது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா வைஷ்ணவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலம் ஆக போகுது. இன்னும் நான் என் உழைப்பு போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். என்னைக்கு உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு அங்கீகாரம் கிடைக்காம இருக்காது. பட் கண்டிப்பாக எப்போ கிடைக்கணும் அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, கழக தலைவர் அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு. அதனால நிச்சயமா எப்போ கொடுக்கணும், யாரோட உழைப்புக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தலைமை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான். எனக்கு இப்போ களத்தில் பகுதியாகட்டும், பகுதி சார்ந்த நிர்வாகிகளாகட்டும், வட்டம் சார்ந்த மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகளாகட்டும், எல்லாருமே புதுசாக வந்திருக்காங்க அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாம் எனக்கு காட்டுறது கிடையாது. பொதுவாகவே என்ன மாதிரி எந்த இளைஞர்கள் வந்தாலும் எந்த அளவுக்கு அவங்களோட ஃபுல்லஸ்ட் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு களத்தில். ஏன்னா நான் ஒரு முன்னெடுப்பு ஒன்று எடுத்திருக்கேன். நான் கேட்க வந்திருக்கேன், பேச வரல அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு. இப்போ ஒரு 30 டேஸ்க்கு அதை எடுத்திருக்கேன். போய் மக்களை சந்திச்சு, மக்கள் இப்போ இருக்கக்கூடிய 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, எந்த அளவுக்கு திட்டங்கள் அவங்கள சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு முன்னெடுப்பு மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு களத்தில் எனக்கு நிர்வாகிகள் சப்போர்ட் இல்லாமல் அது நிச்சயமாக பாசிபிளே கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க எனக்கு எல்லா வகையிலையும் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் இப்போ களத்தில் போய் மக்களை சந்திக்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த 5000
உரிமை தொகை ப்ளஸ் அந்த கோடைக்கால இதெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பு ஒன்று 5000 கொடுத்துருக்காங்க. அது மக்கள்கிட்ட எப்படியாப்பட்ட வரவேற்பு கொடுத்துருக்காங்க? இல்லை இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்னென்னா கோடை வந்து ஒவ்வொரு வருஷம் தானே வருது, இந்த வருஷம் மட்டும் ஏன் கொடுக்குறீங்க, எலெக்ஷன் வர்றதுனால கொடுக்குறீங்களா? எதிர்க்கட்சிகளும் சொல்கிறாங்க. நிறைய இப்போ டிவிகேலலாம் பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க. பொதுவாகவே எதிர்க்கட்சியில் இது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஒரு ஒரு பையன் கூட சொல்லியிருந்தான், எங்கள் அம்மா வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைதளம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் களத்தில் மக்களை சந்திக்கிறேன்னு நீங்கள் இப்போ சொன்னதுனால எனக்கு இந்த கேள்வி வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? 5000 அப்படிங்கிறது வந்துட்டு மகளிருக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஒன்றிய அரசு இந்த உரிமை தொகை மகளிருக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகையை நிறுத்துறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு முன்னாடியே கணிச்சு தான் வந்துட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவங்களோட உரிமை தொகையும் சேர்த்து கொடுத்துருக்காரு. அது கூட கோடைக்கால நிதி அஃப்கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே கொடுத்துருக்காரு 2000 ரூபாய். நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது நம்ம வாங்கக்கூடிய டெட் அதாவது இந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு கடன் வாங்கணும் அப்படின்னு இருந்த சதவீதத்தை விட அதிகமாக தான் வந்துட்டு திரு எடப்பாடி அவர்கள் வாங்கி வச்சுட்டு போயிருந்தாரு. அப்போ அதை திருப்பியும் ரெக்கவர் பண்ணி அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி கோவிட் டைமில் ஒவ்வொருத்தங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருந்தோம். இப்போ அதை திருப்பியும் வந்துட்டு ரெக்கவர் பண்ணி பழைய நிலைக்கு கொண்டு வந்து இப்போ ரொம்ப நல்லா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காரு. இத்தனைக்கும் டெட்டுக்கு நம்ம மாநிலம் எந்த அளவுக்கு கடன் வாங்கணுமோ அதுக்கு உட்பட்டு தான் வாங்கியிருக்காரு. ஆமாம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அது இல்லாமல் மகளிருக்கு உரிமை தொகை, விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி எல்லா திட்டங்களையும் ப்ராப்பராக இப்போ கலைஞர் உரிமை தொகை திட்டம் எடுத்துக்கிட்டா 2023ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. இப்போத்துலேருந்து 23 மாதம் அப்ராக்சிமேட்டா 1,31,00,000 மகளிருக்கு இது வரைக்கும் நிறுத்தாம எல்லா மாதமும் போயிருந்தது. ஏன்னா நான் ஒவ்வொரு வீடா போய் பார்க்கும்போது அவங்க சொன்னது இது வரைக்கும் எங்களுக்கு எந்த மாசமும் நிறுத்தப்படவே இல்லைம்மா, எல்லா மாசமும் எங்களுக்கு கரெக்டாக அந்த 1000 ரூபாய் வந்துட்டே தான் இருந்தது. இந்த மாதம் வந்துட்டு எங்களுக்கு 5000 ரூபாய் பார்த்தப்போ எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. யார் நமக்கு காலையில் வந்துட்டு 5000 ரூபாய் பணம் போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா அவர் எனக்கு இது போட்டது வந்துட்டு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து என் குழந்தைங்களுக்கு நான் எப்படி வந்துட்டு அடுத்த மாதம் லீட் பண்ண போறேன் அப்படின்னு இருந்தபோது வந்துட்டு இது எனக்கு பெரிய விஷயம்க்கா அப்படின்னு சொன்னாங்க. கலைஞர் உரிமை தொகை திட்டம் மட்டும் இல்லாமல் நிறைய திட்டங்கள், புதுமை பெண் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 6 லட்சத்துக்கும் மேலே பயனாளிகள் இருக்காங்க. விடியல் பயண திட்டம்ல இது வரைக்கும் 800 கோடிக்கும் மேலே பயணங்கள் வந்துட்டு மகளிர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மகளிரோட நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வந்துட்டு இந்த 4 ஆண்டு காலம் பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அதில் வெற்றியும் கண்டிருக்காரு அப்படிங்கிறத மக்களை சந்திக்கும் போது நான் பார்த்த விஷயம். இந்த 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு நிதி வந்துட்டு தொகுப்பு இதுக்கு முன்னாடி இருந்த மாதங்கள்லையும் வருடங்கள்லையும் கொரோனா நிதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாரு தலைவர் அவர்கள். ஸோ அதை யாருமே இங்கே பேச மாட்டாங்க. அதே மாதிரி தற்கொலை கூட்டம் வந்துட்டு அவங்க என்ன கண்டென்ட் பேசுறதுன்னு அவங்க கிட்ட ஸ்கிரிப்ட், அது அவங்களோட ஐடியாலஜிஸே அவங்களுக்கு தெரியாது. எதுக்காக நம்ம அரசியல் களத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது கேள்வி கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. அவங்களோட ஐடியாலஜிஸ் என்னன்னு தெரியாது. அவங்க ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு கொடுத்து விஜய், அவ்வளோதான். விஜய் பாட்டு வந்தால் நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவோம், விஜய் படம் வந்தால் நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவோங்கிற நிலை தான். அதான் இன்னும் அவரை நடிகராக பார்த்துட்டு இருக்காங்க, தலைவராக பார்க்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது நாங்களும் இப்போது நிறைய சர்வேலாம் எடுக்கிறோம், நிறைய மக்களை போய் சந்திக்கிறோம். யாருக்கு ஓட்டு போடுவீங்க, 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாற்றம் வேணும், எனக்கு விஜய் என்ன பிடிக்கும், இவ்வளோ நாள் அப்பாவாக அவர் எங்களுக்கு பண்ணிட்டு இருந்தார், இனி அண்ணனா அவர் எங்களுக்கு பண்ணட்டும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அப்படின்னு நிறைய பேரும் சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் நிறைய யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க, ஜென்சி வந்து தெளிவாக பேசுகிற யங்ஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பேசுகிற யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கால நிலவரம் நாங்களும் பார்க்கும்போது இது மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் போகிற இடங்கள்லையும் சில இடங்கள்ல அதை சொல்லக்கூடியதுண்டு. பொதுவாக வந்துட்டு இந்த ஜென்சே கிட்ஸ் அப்படின்னு கூப்பிடக்கூடியவங்க, என்னோட ஏஜ் குரூப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜென்சே கிட்ஸ் அரசியல் மயமாக்கப்படாதவங்க சொல்லக்கூடிய கோட்டா தான் இது பார்க்கப்படுது. மாற்றம் தேவைதான். அதை நான் வந்துட்டு அது ஒவ்வொருத்தங்களோட மனநிலை, எங்களுக்கு இந்த மாற்றம் வேணும் அப்படிங்கிறது. மாற்றம் தர அளவுக்கு வந்துட்டு அந்த அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது வரைக்கும் வந்துட்டு அவர் அந்த பனையூரை விட்டு வெளியிலேயே வர மாட்டேங்கிறாரு. மக்கள் அவர் இருக்கிற இடத்துக்கு இப்பவே போய் சந்திக்கக்கூடிய நிலை தான் வச்சிருக்காரு. இதே வந்துட்டு இவர் ஒரு வேளை முதலமைச்சர் ஆக மாட்டார், அது வேற விஷயம். ஆனாரு அப்படின்னா அப்ப வந்துட்டு மக்களை இவர் களத்துக்கு போய் சந்திக்க மாட்டாரு,
மக்கள் தான் வந்துட்டு அவரை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற நிலை தானே இருக்கும். ஏன்னா ஒரு அரசியல்வாதி, ஒரு மக்கள் பிரதிநிதிங்கும் போது நம்ம தான் மக்களை போய் சந்திச்சு உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு இது தேவையா, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறது நம்ம போய் தெரிஞ்சுக்கணுமே தவிர அவங்களுக்கு தேவைன்னா நம்மள வந்து பார்க்குற நிலை இருக்கக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அரசியல் கட்சி தலைவரா நடந்திருக்காரா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவர் தொண்டர்களுக்கே அவர் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இவர் இங்க போய் மக்களை பார்த்துக்க போறாரு. ஏன்னா நிறைய இடத்துல நான் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இவருக்கு வந்துட்டு இவர் தொண்டர்களே ப்ராப்பரா வழி நடத்த முடியல, இவர் எங்க மக்களை வழி நடத்த போறாரு அப்படிங்கிறது. இன்னொன்னு மாற்றம் அப்படிங்கிறது இங்க நிறைய மாற்றம் வந்துருச்சு இந்த 4 வருஷத்துல அப்படிங்கிறது தான். திராவிட மாடல் ஆட்சியிலேயே நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. முக்கியமா வந்துட்டு மகளிரோட வாழ்வாதாரம் அவங்களுக்கு சமூகத்துல இருந்த கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் ஒரு படி மேல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதான். மாணவர்கள் எத்தனையோ மாணவர்கள் வந்துட்டு இதெல்லாம் என்னால படிக்க முடியுமா, நேத்து லோடிங் 2.0 மீட்டிங்ல கூட வந்துட்டு கேட்டிருந்தோம். எனக்கு ஜெர்மன் தெரியாது, ஒரு நர்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு பேச்சாளர் பேசியிருந்தாரு. ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு அவங்க ஜெர்மன்ல நர்ஸா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேலரி வாங்க போறாங்க, ஃபர்ஸ்ட் மந்த்க்கான சேலரி. இது எல்லாமே நான் முதல்வன் திட்டம்னால தான் பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எனக்கு முடியுமா அப்படின்னு கேட்ட கேள்வி எல்லாமே முடியும் அப்படிங்கிற பதில் கொடுத்திருக்காரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஸோ மாற்றம் நிறையவே வந்துருச்சு. இன்னும் மாற்றத்துக்கு மறுபடியும் திராவிட மாடல் 2.0 தான் வரணும். அதே மாதிரி இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அது ஒரு ரீசன் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? விஜயுமே கூட எல்லா கூட்டங்கள்லையும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக வந்து ஊழல் கட்சி, தீய சக்தி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி போட்டி வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் இப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லா இதுலேயுமே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதே நிறைய ஐ மீன் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதை நம்ம ஆக்சுவலாக அது பாதுகாப்பான நகரங்களில் சென்னை, தமிழ்நாடு வந்து ரொம்ப இதில் இருக்கு, நார்த் சைடில் தான் நிறைய அதுக்கான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னாலும் இல்லை அப்படிங்கிறத மறுக்கிறாங்க. இந்தியா மொத்தமாக பார்க்கும்போதே தமிழ்நாட்டில் அதிகமான விமன் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. எங்கே பாதுகாப்பு இருக்கோ அங்கே தான் மகளிர் வெளியில் வந்து நான் இது பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கான தைரியம் வரும். குற்ற சம்பவங்கள் அஃப்கோர்ஸ் பதிவாகுது அதிகமான நிலையில், அதை நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் வந்துட்டு பெண்களுக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, எனக்கு எதிராக நடந்த குற்றத்தை நான் இன்னைக்கு பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிற தைரியத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்காரு. திருப்பி கேள்வி கேட்கறதையும் திருப்பி வாய்ஸ் அவுட் பண்ணுற தைரியமும் பெண்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு இந்த ஆட்சி ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் விஷயம். விஜய் அவர்கள் வந்துட்டு அதான் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்த் சைடு நடக்கக்கூடிய அநியாயங்களை கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்காது. ஏன்னா அவரோட டீம் இல்லையா அவங்க, அதனால வந்துட்டு நம்ம கேட்டா நம்ம குருநாதர் வந்துட்டு நம்மள அடிப்பாருங்கிற மாதிரி அவர் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. ஏதாவது ஒரு குத்தம் இந்த 4 ஆண்டு கால ஆட்சி மேல சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் மட்டும் செட் பண்ணியிருப்பாங்க. நாங்க மக்களுக்கு என்ன பண்ண போறோங்கிறத சொல்ல மாட்டாங்க. நான் இந்த கட்சியை குறை சொல்லுவேன், இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆட்சியை நான் குறை சொல்லுவேன் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் தான். பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறதான். இன்னைக்கு பெண்கள் தைரியமாக படிக்க போகிறாங்க, வயது வரம்பு இல்லாமல் இன்னைக்கு படிக்கிறாங்க. இந்த வயசில் தான் நீங்கள் காலேஜ் போகணுங்கிறது இல்லை, எந்த வயசில் வேணால் நீங்கள் போய் படிக்கலாம் அப்படிங்கிற நிலை இருக்குது. என்னால் கற்றுக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களுக்கு, அதாவது பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உடச்சி இன்னைக்கு பொருளாதாரம்லாம் ஒரு விஷயமே கிடையாது, யாரும் எது வேணா கத்துக்கலாம். முக்கியமா பெண்கள் எந்த வித பேரியரும் இல்லாம எல்லா விஷயங்களையும் கத்துக்கலாம், எல்லா விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற நிலை இருக்கு. ஸோ அதனால பெண்கள் தமிழ்நாட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி திட்டங்கள் எல்லாரும் இப்போ வந்து ஒவ்வொரு இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஆக்சுவலாக ஒரு 4 கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க 5 இயர்ஸ். நிறைய திட்டங்கள் வந்து சொன்னதை அவங்க 80% வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சேர்ந்திருக்கு. ஏன்னா ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு பயனாளி இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட முன்னெடுப்புல நான் உள்ள போகும்போது கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க நான் மகளிர் உரிமை தொகை வாங்குறேமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு நான் என் குழந்தை வந்துட்டு காலை உணவு திட்டத்துல பயனாளியா இருக்காங்கம்மா, காலையில வந்துட்டு திருப்தியா சாப்பாடு சாப்பிட்றா, ரொம்ப சந்தோஷமா கிளாஸ் கவனிக்கிறா, வந்து சொல்றா என்ன சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்துட்டு நான் விடியல் பயண திட்டத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஈஸியா என்னால டிராவல் பண்ண முடியுது. அதுல என்னால ஒரு மாதம் ஒரு அமௌண்ட் சேமிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு பயனாளி இருப்பாங்க. அது புதுமை பெண் திட்டமோ, நான் முதல்வன் திட்டமோ, தமிழ் புதல்வன் திட்டமோ, அது தாண்டி வந்துட்டு நம்மை காக்கும் 48 இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்ல வந்துட்டு பயனாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறதா. கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு பயனாளி இருக்காங்க. இப்போ நீங்க வந்து இப்போ டிவிக்கிலேருந்து வந்திருக்கீங்க. டிவிக்கிலேருந்து வந்ததுக்கப்புறம் நெறைய உங்களுக்கு நெறைய நீங்க வீடியோஸ் டிஎம்கேலேருந்து சேர்ந்ததுக்கு நெறைய அப்யூசிவா வேர்ட்ஸ் இந்த மாரி நீங்க பண்ணும்போது சொல்றீங்க. சொல்லிட்டு இருப்பாங்க. நெறைய பேர் நீங்களே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பார்த்துருக்கேன். அந்த மாரி இப்போ டிவிகேல உள்ள இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல தான் வந்து நெறைய அப்யூஸ் பண்றது, நெறைய விஷயங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து டிவிகேக்கு எதிரா பேசினா அதுக்கான விஷயங்கள் பண்றது, அந்த மாரி விஷயங்கள். ஆனா, இதிலிருந்து திமுக இளைஞர்கள் எப்படி மாறுபடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுகவோட இளைஞர்களோ, இல்ல திமுகல இருக்கிறவங்களோ எந்த விதத்துல மாறுபடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிகேவ பொறுத்தவரைக்கும் நீங்க கோட் பண்ண மாதிரி வந்துட்டு அவங்க சோசியல் மீடியாஸ்ல மட்டும் தான் இருப்பாங்க. அதுவும் முகம் காட்டாம தான் பதிவுகளையும் போடுவாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்த பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு உழைப்பு, உழைப்பு. அவருக்கு எப்படி உழைப்பு, உழைப்பு, உழைப்புங்கிற ஒரு பட்டம் கிடைச்சதோ, அதே மாதிரி அவர் சொல்ற விஷயங்களும் மக்கள்ட்ட போங்க, மக்கள்ட்ட பேசுங்க. அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான். அது இளைஞர்கள்ல இருந்து நம்ம கட்சியில பயணிக்கிற சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வரைக்கும் அதுதான் வந்துட்டு இனிஷியேட் பண்ணப்படுறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யூத் விங் ஆகட்டும், ஐடி விங் ஆகட்டும், மகளிர் அணி ஆகட்டும் எல்லாருமே களத்துல இருப்பாங்க. எந்த அளவுக்கு சோசியல் மீடியால அவங்க ஆக்டிவா முகம் காட்டி பதிவுகளை போடுறாங்களோ அதே அளவுக்கு வந்துட்டு களத்துலயும் அவங்களோட ஈக்குவலான ஒரு பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கறதுதான். வீடு வீடா வந்துட்டு மக்கள்கிட்ட போய் பேசுறதா வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறதுதான். ஏன்னா ஒரு வீட்டுக்கு போகும்போது தான் அந்த வீட்டுல என்ன அப்படிங்கிறது தெரியுது. நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது வந்துட்டு அவங்க கரெக்டா 2 அக்கா உட்காந்து பூ கட்டிட்டு இருந்தாங்க. நாங்க இந்த மகளிர் ரூ. 5,000 அடுத்த இருக்கிற 3 மாதத்துக்கும் சேர்த்து தலைவர் போட்டதை வந்துட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படி போகும்போது அவங்க கண்ணுல தண்ணீர் அப்படி வருது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு தாம்மா. எங்க 2 பேத்துக்கும் ஒரே பொண்ணு தான். நாங்க கல்யாணம் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எங்கள வந்து பாத்துக்கிறது கிடையாது. எங்களுக்கு தேவைன்னா நாங்க தான் வந்துட்டு அத பண்ணிக்கணும். 1 முழம் கட்டுனேன்னா எனக்கு ரூ. 1 கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரூ. 1க்கு வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ நான் உட்காந்து கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனா வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணாவா இருந்து அவர் வந்துட்டு மாசம் ரூ. 1000 குடுக்குறாரு. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. மறுபடியும் வந்துட்டு மே மாதத்துக்கு அப்புறம் 2000 கண்டிப்பா கிடைக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா திருப்பியும் திராவிட மாடல் 2.0 தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அத கண்ணீரோட சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்க்கும்போது. இந்த மாதிரி நிறைய வீடுகள்ல வந்துட்டு என் பொண்ணு இப்பெல்லாம் சாப்பிட்டு தான் படிக்கிறாங்கிற நம்பிக்கை இருக்குமா எனக்கு காலையில. ஏன்னா நானும் அவசர அவசரமா வேலைக்கு போயிடுவேன். அங்க அவ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு போன்ல சொல்லுவா, அவங்க பாட்டி போன்ல இருந்து, நான் இது சாப்பிட்டேம்மா இன்னைக்கு காலையில, ஸ்டாலின் ஐயா கொடுத்தாரு, அப்பா கொடுத்தது, நான் இது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கும். இங்க நான் தைரியமா வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடா போகும்போது தான் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு திட்டம் ஒருத்தங்களை எந்த அளவுக்கு பயனடைச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு அவங்கள வந்துட்டு அது அவங்களோட வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கு அப்படிங்கிறது. அதனால எல்லாரும் இப்ப களத்துல இருக்கிறவங்களாகட்டும், இப்ப சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆகட்டும், நான் என்ன மாதிரியான இளைஞர்கள் ஆகட்டும் களத்துக்கு போய்கிட்டே தான் இருக்கும். இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நிறைய இளைஞர்கள் பயணிப்பாங்க. பயணிக்கிறவங்களும் ஃபீல்டு ஒர்க், ஏதாவது சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி ஃபீல்டு ஒர்க்கும் வேணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. இப்போ நீங்க இப்போ ரீசெண்டா ஒரு ட்ரிப் ஒண்ணு போயிருந்தீங்க. அத பத்தி நெறைய நெகட்டிவா நெறைய பேசிட்டே இருந்தாங்களே, எதனால? அது ஆக்சுவலா பர்சனல் ட்ரிப். ஃபேமிலியா வந்துட்டு போறது. நாங்க ரொம்ப நியூக்ளியரான ஃபேமிலி. நான், அம்மா, அப்பா ரொம்ப நியூக்ளியரான ஃபேமிலி. அதுவும் அப்பா வந்துட்டு ஃப்ரீக்வென்ட்டா ஓடு ஓடு ஓடுங்கிற மாதிரி ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ஸ்லயே இருப்பாரு. அம்மா, நான் மட்டும்தான். ஸோ போற இடத்துக்கெல்லாம் நாங்க தான் போவோம். பெருசா எனக்கு ஃப்ரெண்ட் ஜோன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தினமும் என்னால ஃப்ரீக்வென்ட்டா அவங்க கூட பேச முடியுமா, தினமும் வெளில போக முடியுமாங்கிறது தெரியாது. ஸோ அப்படி வந்துட்டு எனக்கு அந்த டீம்ல இருந்த ஒரு ஆள் ஃப்ரெண்டு, ஒரு பொண்ணு இருப்பாங்க, சுபான்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்டு. ஸோ அப்படி கனெக்ட் ஆகி நாங்கள் ஆல் டுகெதர் போனதான். அது அவங்க கண்டெல்லாம் பிடிக்கல. அது நாங்களே எல்லாருமே அவங்களோட அக்கௌண்ட்ல ஸ்டோரிஸ் போட்டிருந்தோம். மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு ஆமா என்னோட பர்சனல் ட்ரிப். அண்ட் இந்த இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வைஷ்ணவி ஒரு வேளை என்ஜாய் பண்ணாம விட்டுட்டணும் அப்படிங்கிற நினைப்பு வந்துடக்கூடாதுல்ல. அதனால வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் ஜாலியா போயிருந்தோம், அவ்வளவுதான். பட் ஆனா அதுலயும் வந்து நெகட்டிவா பேசும்போது நிறைய நெகட்டிவிட்டிஸ். இந்த
இத்தனைக்கும் ஃபேமிலி நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்த மாதிரி எல்லாரும் அவங்கவங்க சிப்ளிங்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்படி இருந்தும் நிறைய கான்ட்ரோவர்ஷியல் கண்டென்ட் போச்சு. நாங்க அது எதுவும் கண்டுக்கல. இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியது. ஆமா. இப்போ நீங்க வந்து டிவிகேலேருந்து வந்தீங்க, அந்த கட்சியிலேருந்து வந்தீங்க அப்படிங்கிறதுனால உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்குறேன். இப்போதைக்கு டிவிகேவோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? எப்படி போயிட்டு இருக்கு அந்த தேர்தல்? உண்மையா சொல்லணும்னா கோவை மாவட்டத்துல எந்த தொகுதியிலுமே தாவேக்கா போட்டியிடுறதுக்கு ரெடியாவே இல்லை. தாவேக்கா நிர்வாகிகளும் போட்டியிடுறதுக்கு ரெடியா இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அவங்க களத்துக்கே வரல. சும்மா சோஷியல் மீடியால வந்துட்டு டிவிகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஃபேக் ஐடிஸ் யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் பார்த்துட்டு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு லைட்டா ஒரு தைரியத்திலையாவது இருந்தாங்க. இப்போ களம் நெருங்க நெருங்க மக்கள்கிட்ட வந்துட்டு லைட்டா இவங்க போய் என்ன அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சோன்னே மக்கள் வந்துட்டு கண்டிப்பா அடிச்சு வெளியில துரத்துவாங்க. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் களத்துக்கு வரல. இவ்வளோ நாள் சோஷியல் மீடியாஸ்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்யூசிவான கருத்துக்கள், இப்போ நீங்க நான் பேசுறோம் அப்படின்னா நம்மளை பத்தி அப்யூசிவான கருத்துக்களை மட்டும்தான் பரப்பிட்டு இருந்தாங்க. இதை மக்கள் பார்க்காமையும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அப்படிங்கும்போது இவங்க களத்துக்கே இன்னும் வரமாட்டேங்கிறாங்க. தலைவரே இன்னும் களத்துக்கு வரல. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு ஏறத்தாழ ஒரு 50லேருந்து 60 நாள் இருக்கும். ஆமா. அவரே இன்னும் வரல. நிர்வாகிகள் எப்படி வருவாங்க? நான் அடிச்சு சொல்றேன், கோயம்புத்தூர்ல 10 தொகுதியில ஒரு கேண்டிடேட் கூட நிக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க தாவேக்கா சார்பா. ஆனா வந்து இப்போ கேட்கும்போது எனக்கு வந்து கண்டிப்பா சீட்டு கிடைச்சிரும். நெறைய பேர் ஆக்சுவலா இப்போ சோஷியல் மீடியால பார்க்கும்போது நெறைய கேள்விகள்லாம் கேட்கும்போது, எத்தன தொகுதியில தமிழ்நாட்டுல எத்தன தொகுதி இருக்கு? எத்தன தொகுதியில நிக்கணும்? எத்தன தொகுதியில நின்னா ஜெயிக்கிறதுக்கு ஐ மீன் ஆட்சி அமைக்க முடியும்? ம், ம், ம். ஒரு கேண்டிடேட் எத்தன தொகுதியில நிக்கலாம்? மினிமம் மேக்ஸிமம் ம், ம். எத்தன தொகுதியில நிக்கலாம்? அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜே இல்லாம இருக்காங்களே! இது என்ன விஷயம்னா, முதற்கட்ட தலைவர்கள்னு இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கே தெரியாது. நீங்க இப்ப கீழ்கட்டத்துல மட்டும் பிரஸ் மீட் எடுத்ததுனால கீழ்கட்டம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ம். நீங்க மேல இருக்கக்கூடிய மேல உள்ளவங்க தானே பேசுனாங்க. முதல் கட்ட நிர்வாகிகளுக்கும் சுத்தமா தெரியாது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்தா இவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வரணும். இவங்க ஆமா. தெரிஞ்சாதான் வந்துட்டு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு டவுட்னு அடிச்சு சீனியர்ஸ்ட கேட்டேன்னா வந்துட்டு எனக்கு அது உடனே சொல்லுவாங்க. இதுதாம்மா இதுக்கு இது இப்படிதான் ப்ராசஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது உடனே ஒரு பதில் தெரியும். டவுட்னா யார்கிட்ட கேட்போம்? சீனியர்ஸ்ட்ட கேட்போம். அங்கே சீனியர்ஸ்க்கே தெரியாது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்புறம் இப்படி தொண்டர்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் சீனியர்ஸ் வந்துட்டு ஒழுங்கா அது என்ன ஏது நம்ம என்ன விஷனுக்காக வந்திருக்கோம், அரசியல்னா என்ன, மக்களை போய் சந்திக்கணும், இது எதுவுமே அவங்களும் பண்றதில்ல, தலைவரும் பண்றதில்ல. அப்புறம் எப்படி தொண்டர்கள் பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அரசியல் மயமாக்கப்படாத இளைஞர்கள் வராங்கன்னா அவங்கள அரசியல் மயமாக்கிறது வந்துட்டு அந்த கழகத்தோட பணி. நானும் வந்துட்டு பெரிய அளவில் அரசியல் புரிதல் இல்லாம தான் வந்தேன். நீங்க வந்துட்டு நான் டிவிகேல இருந்தபோது கொடுத்த இன்டர்வியூஸ் பார்க்கறதுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் என்னால உணர முடியுது. ஏன்னா அது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ்க்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். ப்ராப்பர் கைடன்ஸ் எனக்கு ஃப்ரீக்வெண்டா இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம். ஸோ அதுதான் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். அண்ட் பூத் லெவல் இப்பவும் சொல்றேன், கோயம்புத்தூர்ல பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போடுறதுக்கே தாவேக்கால ஆள் கிடையாது. பூத் லெவல்ல நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோம்? ஏன்னா டிஎம்கேல ஒவ்வொரு பிஎல்ஏ டு ஒரு பூத்துக்கு ஒரு பிஎல்ஏ டு ஒரு பிடிஏ பிஎல்சி, அது இல்லாம வந்துட்டு ஒரு மகளிர் ஒரு பூத்துக்கு, ஒரு இளைஞர் ஒரு பூத்துக்குன்னு 5 பேரும் ஒரு பூத்துக்கு போட்டு வேலை செய்யறாங்க. அது அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு பூத் லெவல் ஃபீல்ட் ஒர்க்ல. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் கேள்வி. ஏடிஎம்கேவை கூட இப்ப ஃபீல்ட்ல பார்க்க முடியறது இல்ல. அதான் அடுத்த கேள்வி நான் தான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஏடிஎம்கே களத்துல எப்படி இருக்காங்க நீங்க? ஏடிஎம்கேவும் களத்துல வந்துட்டு பிடிஏ அவங்க நம்ம பூத் லெவல்ல போட்டுக்கலாம் எல்லாம் அப்படி. அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஆனா பெருசா மக்களை போய் சந்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு அது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை போய் சந்திக்கிற அளவுக்கு இவங்க சந்திக்கிறது இல்லை அப்படிங்கறதான் விஷயம். ம். மேபி ஒரு சில இடங்கள்ல ஒரு சில இதுல வந்துட்டு பூத் லெவல் வேலைகள் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. பட் நம்ம ஆல் டுகெதர் பார்க்கும்போது வந்துட்டு அவங்க சில இடங்கள்ல லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல. நீங்க போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டா, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த 10 வருஷத்துல என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். அதே மாதிரி இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் வரும்போது எனக்கு எலெக்ஷன் சமயத்துல எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு எங்களோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடுல இருந்தாங்க. இப்ப எந்த கட்சியுமே வந்து விஜய் கிட்ட போல. விஜய் வந்து இப்ப என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, மக்களோட மக்கள் தான் நான் கூட்டணி. கூட்டணி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆ. இப்போ ஈவன் டிஎம்டிஏகே வந்து தேமுதிக ம், வந்து ம், ம். டிஎம்கேல சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய டிவிகேக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு தான் ம், ம், ம். நினைக்கிறேன். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப நாங்க வந்து மக்களோட தான் கூட்டணி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. கீழே விழுந்தது வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா? விழுந்துட்டோம், நம்ம விழுந்ததை அப்படியே மேனேஜ் பண்ணி சமாளிக்கணும் அப்படிங்கிற நிலை தான்.
அதான் முன்னாடியே வந்துட்டு நிறைய கட்சிகள் எங்க கூட கூட்டணிக்கு வருவாங்க, ஆமா. எங்க தலைமையில கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா இருக்கிற ஒரு அள்ளு சில்லுகள் தான் வந்துட்டு போய் நாங்க தாவேக்கால இணையறோம் அப்படின்னு. எனக்கு அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு வருஷம் அரசியல்ல இருக்காங்க, இவங்க போய் எப்படிடா இங்க ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு இன்னுமே நீங்கள. ம். செங்கோட்டையன் ஆகட்டும், அதுக்கப்புறமா இணைஞ்சவங்களாகட்டும், ஆதவர்ஜுன் அவர்களா, இவ்ளோ வருஷம் அரசியல்ல இருக்கீங்க. என்னதான் வந்துட்டு அரசியல் புரிதல் இருக்கு. இங்கிருந்து இங்க போறீங்களே அப்படிங்கிறது தான். அரசியல் புரிதலே இல்லாத ஒரு கட்சியில எப்படி போய் வந்துட்டு ஜாயின் அலையன்ஸ் வைப்பாங்க அப்படிங்கிறது தான். அது அப்படியே மேலோட்டமா மறைக்கணும். இல்லாட்டி நீங்க கலாய்ப்பீங்க இல்லையா? ஏன் வந்துட்டு அலையன்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அத மூடுறதுக்காக வந்துட்டு நாங்க மக்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் ஓட்டு கேட்கறதுக்குள்ள போனாங்க, இல்ல களத்துக்கு அவங்க நிர்வாகிகள் போனாங்கன்னா, கண்டிப்பா அடிச்சே துரத்துவாங்க. இவ்ளோ நாள் உங்க தலைவர் என்ன பண்ணாரு எங்களுக்காக? இவ்ளோ நாள் வந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க? இத்தன நாள் களத்துக்கு வந்திருப்பீங்களா? இவ்ளோ நாள் நீங்க வரல. ஏன் இப்ப வரீங்க? அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா வரும். 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வித்தவுட் எனி டவுட் மறுபடியும் திராவிட மாடல் 2.0 தான். மறுபடியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் வந்துட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்க போறாரு. மறுபடியும் மக்களுக்கான அதான் நீங்க சொன்ன மாற்றம் இன்னும் பெரிய அளவுல வரப்போகுது. இந்த 4 ஆண்டு காலம் அதாவது கிட்டத்தட்ட பின்னாடி பார்த்தோம்னா ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸா பயங்கர பேக்ட்ராப்ல தான் இருந்தோம். அதிலிருந்து அப்லிஃப்ட் பண்ணி இன்னைக்கு மகளிரோட நிலை மாறி இருக்கு, மாணவர்களோட நிலை மாறி இருக்கு அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் 11.19 growthல இருந்து இன்னும் வந்துட்டு அதிகமாகணும் அப்படிங்கிறது. அதுக்கு கண்டிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் மீண்டும் வரணும். திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி ஒப்பிடுங்க. சொன்னாலும் அடிக்காதது எதிர்க்கட்சி பாலிசி, சொல்லி அடிக்கிறது தான் நம்ம தலைவர் பாலிசி. லோடிங் 2.0. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.